Okay, Fliel, good morning, Fliel. Sir. Okay, Sir, good morning. okay. சரி பிள்ளைகள் நம்ம தொடர்ச்சியா பார்ப்போமே. இப்ப பாருங்க, இந்த 2023ஆம் ஆண்டு கால பகுதியில கேட்கப்பட்டிருக்கிற ஒரு வினா பகுதி தான் இந்த நீரியல் வட்டச்சீர்மைகள். சரிதானே? இப்ப பாருங்க, அவங்க முதலாவது கேட்டிருக்கிற விடயமே இந்த நீர்க்கோளத்துல நீர் பரம்பல் எப்படி பரம்பி இருக்குதுன்றது தான் இவங்க முதலாவது கேள்வியாக வச்சிருக்கிறாங்க. பெரும்பாலும் 2 புள்ளி கேட்பாங்க. ஆனா இன்னொரு விடயம், இன்னும் நீரியல் வட்டம் என்றால் என்ன என்றது கேட்க இல்லை. சில டைம்ல இந்த முறை வச்சாக்களுக்கு வராது எழுதுற ஆக்களுக்கு, சில டைம்ல உங்களுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் தான் கூடுதலாக இருக்குது. அப்ப நீங்க என்ன செய்ய வேணும்? இந்த நீரியல் வட்ட செயல்முறைகளையும் நீரியல் செயல்முறைகளையும் கூட முக்கியத்துவப்படுத்தி படிக்க வேணும். சரிதானே? ஓகே. இப்ப இதுல பாருங்க, இதுல 2வது போட்டிருக்காங்க, நீரியல் வட்ட வரைபடம் ஒன்று நீ வரைத்து அதில் காணப்படும் ஏதாவது 2 நிலைகளை சுருக்கமாக விவரிக்க. இதான் இவங்க கேட்டிருக்கிற 2வது வினா. அப்ப இதுல பாருங்க, இவங்க கேட்டிருக்காங்க ஒரு நீரியல் வட்ட செயல்முறையோட கேட்டிருக்காங்க பாருங்க. அப்படி என்றால் முதலாவது எங்களுக்கு தெரியும், ஒரு ஆவியாக்கம் ஆவி இருக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இங்க தாவரங்கள் ஆவியாக்கத்தையும் காட்டினாங்க. சரிதானே? தாவரங்கள்ல இருந்து ஆவி இருப்போம், நீர்நிலைகள்ல இருந்து ஆவியாக்கத்தையும் காட்டி இதை என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னால், இவங்க இந்த இந்த பாட்டுல எடுத்திருக்கிறாங்களா? இப்படித்தான் பெறுகிறது. இப்படித்தான் இதை பார்க்கணும். சரிதானே? அப்ப இங்க வந்து என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னால், இங்க ஈரப்பதம் கொண்டு செல்லப்பட்டு என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஒடுங்குதல் நிலை அடையும். இதுக்குள்ளதான் நாங்க என்ன என்ன நடக்குது? ஒடுங்குதல்கள் அடையும். சரிதானே? இப்ப ஒடுங்குதல் அது படிவீழ்ச்சியாக எங்க புவியின் மேற்பரப்பு வந்தடைந்தது. திருப்பி படிவீழ்ச்சியாக வந்தடைந்த இந்த நீர் எங்களுக்கு என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னால் கழிவு நீரோட்டமாக எங்களுக்கு சமுத்திரங்களுக்கு சென்றடையுது. இதைத்தான் நாங்க என்ன சொல்றோம் என்றால் ஒரு நீரியல் வட்ட செயல்முறைகள் சொல்றோம். இப்ப சொல்ல போறீங்க, இப்ப நீரியல் வட்டம் என்றால் என்ன கேட்டால், ஆவியாக்கத்தின் மூலமும் ஆவியீர்ப்பின் மூலமும் ஆவியாக்கத்தின் மூலமும் மேற்சென்ற, அதாவது வளிமண்டலத்துக்கு சென்ற நீராவியானது முகில்களிடையே ஒடுக்க நிலை அடைந்து அவை பனிபடு நிலைக்கு சென்று படிவீழ்ச்சியாக புவியின் மேற்பரப்புக்கு வந்தடைந்து மீண்டும் கழிவு நீரோட்டமாக கடலினை சென்றடைகின்ற செயல்முறையானது தொடர்ச்சியாக ஒரு வட்ட வடிவில் நடைபெறுமாயின் அதனை நாங்க சொல்லுவோம் வந்து நீரியல் வட்டம் என்று சொல்லி சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? நீரியல் வட்ட செயல்முறைகள் சொல்லி சொல்லுவோம். அப்ப ஆவியாக்கம் ஆவியீர்ப்பின் மூலம் Sir, வளிமண்டல சொல்லுங்க. sir, பனிப்பாடு நிலை என்ன சார்? இந்த பனிப்படை நிலை என்றது அந்த புகிர்களுக்குள்ள வந்து ஒடுக்கம் அடைகிறது. அதைத்தான் நீங்க என்னன்னு சொல்றோம் என்றால் பனிப்படை நிலை என்று சொல்லி சொல்றோம். சரிதானே? இப்ப எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு செயல்முறைகளும் மிக மிக முக்கியமானது. சரிதானே? இப்ப பனிப்படை நிலையும் எங்களுக்கு மிக முக்கியமானது. ஒடுக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒடுக்க நிலை, இந்த 2 வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு எங்க நடக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த முகில்களுக்கு இடையே தான் எங்களுக்கு கூடுதலாக நடக்கும். சரிதானே? இது 2 வந்து பாத்தீங்கன்னா இந்த முகில்களிடையே நடைபெற தன்மையை தான் நாங்க கூட பார்க்கணும். இதெல்லாம் இந்த ஹேண்ட் அவுட்ல வந்து வடிவா சொல்லியிருக்கிறேன். நான் உங்களுக்கு அதை அனுப்பியிருக்கிறேன். அந்த நீதி வட்ட செயல்முறை இருக்கு, ஆம் சார். அனுப்பிடல. பனிப்படை நிலை ஓகே இதுல சார். வந்து உங்களுக்கு அதுல இது நோம்பல தானே சொல்லியிருக்கிறாங்க. இதைத்தான் நாங்க பனிப்படை நிலை என்று சரி. இப்ப பாருங்க பதிவிலையா, இதுல நான் உங்களுக்கு அதை விட இதுல நான் உங்களுக்கு சிம்பிளா, அதாவது விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில தான் நான் இதுல உங்களுக்கு டைப் பண்ணி தந்திருக்கேன். சரிதானே? நீங்க அதை படிக்கிறத விட இதை படிச்சீங்கன்னா மிக இலகுவாக இருக்கும். சரிதானே? பாருங்க, நீரியல் வட்டம் என்றதை பொறுத்து நான் உங்களுக்கு முதலாவது சொல்லியிருக்கேன். நீரியல் வட்டம் என்றால் என்ன என்றதை பத்தி கதைச்சிருக்கேன். மிக இலகுவான முறைகளில் விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி. பாருங்க, நீரியல் வட்டம் என்றது பாருங்க, சூரிய வெப்பநிலை காரணமாக நீர்நிலையில் காணப்படும் நீரானது ஆவியாதல் மூலமாகவும் தாவர போர்வையில் காணப்படும் நீரானது ஆவி உயிர்ப்பின் மூலமாகவும் நீராவியாக வளிமண்டலத்தினை சென்றடைந்து ஒடுங்கி பனிபடு நிலையை அடைந்து படிவீழ்ச்சியாக புவியின் மேற்பரப்பினை வந்தடைகிறது. இது உங்களுக்கு வாய்ச்ச விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி தான் நான் டைப் பண்ணிருக்கேன். எப்படி? நீரியல் வட்டம் என்றது வந்து சூரிய வெப்பநிலை காரணமாக, எங்களுக்கு தெரியும் சூரியனுடைய வெப்பநிலை காரணமாக இந்த நீராவியானது ஆவியாக்கத்தின் மூலமாகவும் தாவர போர்வைகள் அது வந்து ஆவி உயிர்ப்பின் மூலமாகவும் இந்த நீராவியாக வளிமண்டலத்தினை சென்றடைந்து ஒடுங்கி பனிபடை நிலையை அடைந்து மீண்டும் படிவீழ்ச்சியாக புவியின் மேற்பரப்பினை வந்தடைகிறது. பாருங்க எப்படி கொண்டு வந்திருக்கிறது, புவியின் மேற்பரப்பினை வந்தடைகின்றது. பின்னர் கழிவு நீரோட்டமாக மீண்டும் சமுத்திரத்தினை சென்றடைகின்ற செயல்முறை தொடர்ச்சியாக ஒரு வட்ட வடிவ ஒழுங்கில் நடைபெறுதல் நீரியல் வட்டம் எனப்படும். அப்ப உங்கள்கிட்ட கேள்வி கேட்டால் நீரியல் வட்டம் என்றால் என்ன என்று கேள்வி கேட்டீங்கன்னா, நீங்க இப்படி வடிவா விளக்கமா சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 2 புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படும். இப்ப விளங்குதா பருவழி? ஓம் சார். ஓகே. இப்ப அடுத்தது பாருங்க, நீரியல் வட்டத்தின் பிரதான படிமுறைகள் எவை? நீரியல் வட்டத்தினுடைய எங்களுக்கு இருக்கின்ற மிக முக்கியமான படிமுறைகள்.
முதலாவது வந்து பாத்தீங்கன்னா ஆவியாகிறது, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒடுங்குறது, அடுத்தது பனிப்படி நிலை அடைகிறது, அடுத்தது கழிவு நீர், அடுத்தது படியுமிழ்ச்சி, கழிவு நீரோட்டம். இந்த 5 செயல்முறைகளின் மூலம் தான் எங்களுக்கு நீரியல் வட்ட செயல்முறை என்பது வந்து நடக்குது. சரிதான், இந்த 5 செயல்முறைகளின் மூலம் தான் எங்களுக்கு நீரியல் வட்ட செயல்முறை நடக்குது. எங்களுக்கு தெரியும் தாவரங்கள்ல இருந்தும் நீர்நிலைகள்ல இருந்தும், தாவரங்கள்ல இருந்து ஆவியுறுப்பின் மூலமாகவும் எங்களுக்கு நீர்நிலையில இருந்து ஆவியாக்கும் மூலமாகவும் என்ன செய்தால் இந்த முகில்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒடுங்கி பனிப்படி நிலையை அடையும். அப்படி பனிப்படி நிலை அடைந்தது வந்து என்ன செய்யும் சொன்னால் அந்த மலை முகில்கள் வந்து என்ன சொன்னால் மழையை படிவீழ்ச்சியாக பொழியும். இப்படி படிவீழ்ச்சியாக வாரது என்ன செய்யும், மீண்டும் சமுத்திரங்களை போய் சென்றடைகிற செயல்முறை வந்து ஒரு வட்ட வடிவாக நடக்கும். இதுக்குத்தான் நாங்க என்னன்னு சொல்றோம், நீரியல் வட்ட செயல்முறை என்று சொல்லி சொல்றோம். சரிதான், இதை உங்களுக்கு ஒரு நோமலான ஒரு படத்துல உங்களுக்கு இங்க போட்டு காட்டுறேன். பாருங்க, இப்ப அடுத்த சொல்லிருக்க பாருங்க, ஆவியாக்க ஆவியுயிர். அப்ப ஆவியாக்கம் என்ன, ஆவி உயிர்ப்பு என்றால் என்ன, அது ரெண்டு இங்க படியும் விளங்கிருக்கணும். ஆவியாக்கம் என்றா என்ன, ஆவி உயிர்ப்பு என்றா என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பாருங்க, ஆவியாக்கம் என்பது புவியின் மேற்பரப்பில் காணப்படும் நீரானது சூரிய வெப்பநிலை காரணமாக நீராவியாக மாற்றமடைந்து வளிமண்டலத்தை நோக்கி மேலெழுவதை குறிக்கும். அப்ப எங்களுக்கு தெரியும் ஆவியாக்கம் என்றது இந்த புவியினுடைய மேற்பரப்பில் காணப்படுகின்ற நீர் சூரியனுடைய வெப்பத்தின் காரணமாக நீராவியாக வளிமண்டலத்துக்கு மேலெழுகிற செயல்முறையை நாங்க இங்க என்னன்னு சொல்றோம்னா ஆவியாகுதல் என்று சொல்லி சொல்றோம். இந்த செயல்முறை 2 கட்டத்தினூடாக நடக்கும். இந்த ஆவியாகிற செயல்முறை தான் 2 கட்டத்தினூடாக நடக்கும். ஒன்று ஆவியாக்கம், அடுத்தது ஆவி உயிர்ப்பு சொல்லி சொல்லுவாங்க. பாருங்க, சமுத்திரம், கடல், உள்ளூர் கடல், நதி, ஊற்று, அருவி, ஓடை, கிணறு மற்றும் குளங்கள் என்பவற்றில் காணப்படுகின்ற இந்த நீரந்தி பிரதேசங்கள்ல காணப்படுகின்ற நீர் சூரியனுடைய சக்தியின் காரணமாக நீராவியாக வளிமண்டலத்தில் சென்றடையும். அப்ப இது நாங்க சொல்லுவோம் நீராவி என்று சொல்லி சொல்லுவோம். அதுல வந்து ஆவியாதல் என்று சொல்லி சொல்லுவோம். ஆவி உயிர்ப்பென்றால் வந்து பாருங்க, தாவரங்கள், விலங்குகள், பறவைகள் மற்றும் மனித உடல்களில் இருந்து சூரிய சக்திகளினால் ஆவியாக்கி செல்லுதல். அப்ப இங்க எங்களுக்கு தெரிய வேணும் என்று சொன்னால் இந்த தாவரங்கள், விலங்குகள் ஆவியாகி செல்லும். ஆனா நாங்க என்ன செய்வோம், இந்த தாவரங்களுடைய ஒளித்தொகுப்பின் போது அந்த நீராவி என்ன செய்தோம் சொன்னால் ஆவி உயிர்ப்பாக வந்து என்ன செய்தோம் சொன்னால் இழக்கப்படுகிறது. அப்ப எங்களுக்கு தெரிய வேணும், இந்த ஆவி உயிர்ப்பு எங்க அதிகமாக இருக்கும்னு கேட்டீங்கன்னா அது தாவரங்கள்லாம் இருந்தோம். கடந்த கால பேப்பர்கள்லாம் கேட்டிருந்தவங்க எப்படின்னா ஆவி உயிர்ப்பு செயல்முறை நடைபெறுகின்ற மூலகம் எதுன்னு சொல்லி கேட்டிருந்தவங்க. அப்ப எங்களுக்கு தெரியும் இந்த தாவரங்கள் ஒளித்தொகுப்பின் போது என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த ஆவி உயிர்ப்பு செயல்முறைகளை வந்து இழக்கிற சந்தர்ப்பங்களை வந்து நாங்க பார்த்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. சரிதானே, இதுல ஆவியாக்கம் ஆவியிருப்பில் சந்தேகம் இருக்கிறார்கள்? நுகா, பதுசாலினி, அகிலா? இல்ல சார். ஓகே. அடுத்தது ஒடுங்குதல் நிலை. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒடுங்குதல் நிலை. ஒடுங்குதல் என்னன்னு பாருங்க, ஆவியாக்கம் மற்றும் ஆவி உயிர்ப்பு போன்ற காரணிகளினால். அப்ப எங்களுக்கு தெரியும் ஆவியாக்கத்தின் மூலமும் ஆவி உயிர்ப்பின் மூலமும் போன்ற காரணங்களினால் ஆவியாக்கப்பட்ட நீரானது, அப்ப இது ரெண்டாலையும் ஆவியாக்கப்பட்ட நீரானது வளிமண்டலத்தில் நீராவியாக சேமிக்கப்படுகிறது. அப்ப எங்களுக்கு தெரியும் இந்த 2 செயல்முறையும் மேல போற நீர் என்ன செய்யுதுன்னு சொன்னால் எங்களுக்கு நீராவியாக சேமிக்கப்படுகிறது. இந்நீராவியானது ஒடுங்கல் என்ற செயற்பாட்டுக்கு உள்ளாக்கப்படுது. அப்ப இந்த நீராவி என்ன செய்யணும்னா ஒன்று சேர செய்யணும். அந்த நீராவிகள் என்றது என்ன செய்யறது, ஒன்று சேர செய்யணும். அதற்கு சொல்லியிருப்பேன் பாருங்க, ஒடுங்குதல் என்பது வளிமண்டலத்தில் உள்ள நீராவி குளிர்ச்சி அடைந்து திண்மமாகவோ அல்லது திரவமாகவோ மாற்றமடைகிறது. அப்ப எங்களுக்கு தெரியும் இந்த ஒடுங்குதல் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும் இந்த ஆவியாக்கம் ஆவி ஈர்ப்பின் மேல போற அப்படியே நீர் குளிர்ச்சி அடைந்து ஒன்று திண்மமாக மாறுற செயல்முறை அல்லது திரவமாக மாறுற செயல்முறைக்கு பேர் தான் நாங்க ஒடுங்குதல் சொல்லி சொல்றோம். இப்ப விளங்குதா ஒடுங்குதல் என்னன்றது? ஓகே. அடுத்தது பனிப்படி நிலை. இதுக்கு இன்னும் ஒரு மறுபெயர் இருக்குது, முகில் உருவாக்கம் சொல்லுவாங்க. இந்த பனிப்படி நிலைக்கு இன்னும் ஒரு மறுபெயர் முகில்களினுடைய உருவாக்கம் என்று சொல்லி சொல்றாங்க. பாருங்க, ஒடுங்குதல் செயற்பாட்டின் ஊடாக முகில்கள் உருவாகிறது. எங்களுக்கு தெரியும் இப்ப இந்த மேல போன அப்படியே நீராவியானது என்ன செய்யும் சொன்னால் அப்படியே அதாவது பாத்தீங்கன்னா அப்படியே ஒடுங்கும். சரிதானே, திண்மமாக திறமாக மாறும். அப்படி அந்த மாறுகிற செயல்முறையை நாங்க என்ன சொல்லுவோம் என்றால் முகில் உருவாக்கம் என்று சொல்லி சொல்லுவோம். அந்த நீராவி ஒடுங்குகிற செயல்முறையை நாங்க என்ன சொல்லுவோம், முகில் உருவாக்கம் என்று சொல்லுவோம். அவ்வாறு உருவாக்கப்பட்ட முகிலின் நீரானது நீர்த்துளிகளாக சேமிக்கப்படும். அப்ப இப்படி போய் ஒடுங்குற அந்த நீராவியினுடைய அந்த நீராவி என்ன செய்யப்படால் ஒரு நீர் துளிகளாக வந்து என்ன செய்யப்படால் அந்த முகில்களுக்குள்ள சேமிக்கப்படும். இவ்வாறு உருவாக்கப்பட்ட நிலையிலேயே பனிப்படு நிலையினால் அழைக்கும். இப்ப விளங்குதா பதுசாலினி, பனிப்படு நிலை என்னென்னு விளங்குதா? அந்த நீர்த்துளிகளாக சேமிக்கப்படுகின்ற செயல்முறை, இந்த முகில்களுக்குள்ள நீராவி நீர்த்துளிகளாக சேமிக்கப்படுகிற செயல்முறை தான் நாங்க இங்க என்னன்னு சொல்றோம், பனிப்படு நிலை என்று சொல்லி சொல்றோம். விளங்குதா பதுசாலினி? ஓகே. அடுத்தது
அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா படிவு வீழ்ச்சி. இப்ப எங்களுக்கு என்ன செய்ய போகுதுன்னா இப்ப எங்களுக்கு முக்கிய அதாவது இப்ப பனிப்படி நிலை அடைஞ்சிச்சு, அதாவது வந்து நீர்த்துளிகளாக உருவாகிட்டு என்ன செய்ய போகுது, எங்களுக்கு புவியை நோக்கி வரப்போகுது. அப்படி வாரத்தை நாங்க படிவு வீழ்ச்சி என்று சொல்லி சொல்றோம். பாருங்க, நீர்த்துளிகளை கொண்ட முகில்களை திரள் முகில்கள் என அழைக்கும். அப்ப திரள் முகில்கள் என்றால் இந்த நீர்த்துளிகளால சேமிக்கப்பட்டிருக்கின்ற அந்த முகில்களுக்கு பெயர் திரள் முகில் என்று அழைத்தார். இனி திரள் முகில் உருவாகினால் எங்களுக்கு படிவு வீழ்ச்சி வரப்போகுது என்றுதான் அர்த்தம். முகில்களில் நீரின் நீர்த்துளிகளின் அளவு அதிகரிக்கும் போது முகிலின் பாரம் அதிகரிக்கும். அப்ப எங்களுக்கு என்ன செய்யும் என்றால் இந்த முகில்களுக்குள்ள நீர்த்துளிகள் அதிகரிக்க 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 முகில் பாரம் அடைந்து கொண்டு வரும். இதனால் முகிலில் உள்ள நீர்த்துளிகளானது புவியின் மேற்பரப்பினை நோக்கி வீழ்த்தப்படுகிறது. அப்ப எங்களுக்கு தெரியும் இந்த நீர்த்துளிகள் வந்து அதிகரிக்க 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 அந்த முகில்கள் என்ன செய்யும் சொன்னா உடைவடைய தொடங்கும். அப்படி அந்த உடைவடைகிற தன்மையின் காரணமாக என்ன செய்யும் என்றால் நீர்த்துளிகள் எங்களுடைய புவியை நோக்கி வீழ்த்தப்படுகின்றது. இவ்வாறு வானில் இருந்து விழக்கூடிய நீர்த்துளிகளை படிவு வீழ்ச்சி என குறிப்பிடுவர். இப்ப விளங்குதா படிவு வீழ்ச்சி என்னன்றது? பாருங்க, ஆவியாக்கம் ஆவியிருப்பின் மேல போன நீர் என்ன செய்யுது, அப்படியே நீராவிகளாக உண்டு சேர்ந்து திண்மம் திரவமாக மாறுது. அதை நாங்க ஒடுக்க நிலையம். அப்படி திண்மம் திரவமாக மாறுறது என்ன செய்யும்னு சொன்னால் சின்ன 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 நீர்த்துளிகளாக உடையுது. அதை நாங்க பனிப்படி நிலையம்னு சொல்லுவோம். அப்படி சின்ன சின்ன நீர்த்துளிகளாக உடைஞ்சது திருப்பி எங்களோட புவியை நோக்கி என்ன செய்யுதுன்னு சொன்னால் வீழ்த்தப்படுகிறது. இதுக்கு நாங்க என்னன்னு சொல்றோம், படிவு வீழ்ச்சி என்று சொல்லி சொல்றோம். இந்த படிவு வீழ்ச்சியானது பல்வேறு வடிவுகளை எங்களை புவிக்கு வந்து சேருது. ஒன்று மழை, அடுத்தது தூறல், அடுத்தது பனிச்சாரல், பனிமலை, பனிக்கட்டி, மூடு பனி, ஆலங்காட்டி, ஆழி, இப்படி என்றெல்லாம் பல பெயர்களால் என்ன செய்தன்னு சொன்னால் எங்களுடைய புவியை நோக்கி என்ன செய்தன்னு சொன்னால் வீழ்த்தப்படுகிறது. இதுக்கு தராங்க என்னன்னு சொல்றோம், படிவு வீழ்ச்சி என்று சொல்லி சொல்றோம். 2023ஆம் ஆண்டு காலப்பகுதியில ஒரு எம்சிக்யூவா இதை கேட்டிருந்தவங்க. 2023ஆம் ஆண்டு எழுதின பிள்ளைகளுக்கு இந்த முகில்களை அதாவது மழையினுடைய வகைப்பாடுகள் என்னென்ன என்று சொல்லி அவங்கள்ட்ட கேட்டிருந்தவங்க. சரிதானீங்க? அப்ப இலகுவாகத்தான் பேப்பர் வரும். நீங்க கஷ்டப்பட வேண்டிய தேவைப்பாடுகளில மிக மிக இலகுவான முறைகள்ல தான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் பேப்பர்கள் வரும். நீங்க எதிர்பார்க்காத அளவு நீங்க கஷ்டப்பட்டு படிப்பீங்க, ஆனா உங்களுக்கு என்ன செய்யும் பேப்பர், நீங்க பேப்பருக்கு கேள்வி பேப்பருக்கு வினாக்களை போடுவாங்க. பாருங்க அவங்க எப்படி கேட்டிருந்தாங்கன்னு சொன்ன அந்த கேள்விய இந்த பாருங்க இப்படிதான் கேட்டிருந்தாங்க அந்த கேள்விய. இங்க பாருங்க, 17வது கேள்வியா கேட்டிருந்தவங்க 2023ஆம் ஆண்டுக்கு படிவீழ்ச்சியின் 4 வடிவங்களை மாத்திரம் எடுத்துக்காட்டும் தெரிவு எது? இந்த படிவீழ்ச்சியினுடைய 4 பிரதான தெரிவுகள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்க, உறை பனி வரும், புகார், பனி, ஈரப்பதம். எங்களுக்கு ஈரப்பதம் நீங்க வருமா? ஈரப்பதம் வருமா? இல்ல சார். இது வந்து இல்ல சார். வானிலை மூலகங்கள். இது வராது எங்களுக்கு, இது வானிலை மூலகங்கள். அதே போல மழை வரும், இங்க ஈரப்பதம் வராது. ஈரப்பதம் வானிலை மூலகங்கள். பனி, ஆள் எல்லாம் வரும். அதே போல முகில்கள் எங்களுக்கு இங்க வராது, இதெல்லாம் வானிலை மூலகங்கள், முகில்கள் இங்க வராது. அதே போல இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் உறை பனி, புகார், பனி, ஆளி எங்களுக்கு தெரியும் 4வது தான் வரப்போகுது. அடுத்தது இங்க வந்து பாத்தீங்கன்னா ஈரப்பதம் எங்களுக்கு வராது, இது வானிலை மூலகங்கள் என்று சொல்லி சொல்லுவோம். அப்ப இது எங்களுக்கு சரியான வழியாக அமைய போகுது 4வது. பாருங்க, இப்படித்தான் இப்படித்தான் உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னா கேள்வி பேப்பர்ல வினாக்கள் விளங்குறதுல புகார். நீங்க இப்ப எங்கட பாசையில புகார்ன்றது எங்களுக்கு தெரியும். புகார்ன்றதுக்குள்ள அந்த மலை முகில்கள் இருக்குதானே, அந்த மலை முகில்கள் அந்த அந்த ஒரு சின்ன 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 சாரலா வீசும் தெரியுமா? அந்த என்னன்றா ஒரு சின்ன 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 சாரல் மாதிரி வீசி கொண்டு போகும். அப்படி அந்த மலை பார்த்துட்டு இருக்கிறீங்களா? இந்த புகார் மலைன்னு சொல்லுவாங்க. இந்த நாங்க அந்த சின்ன 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 அந்த தூறல் மட்டும் சொல்லலாது, அந்த தூறல் என்று சொல்லலாது அந்த தூறலை விட சின்ன சின்ன பனிப்பொழி மாதிரி பொழியும் தெரியுமா? சாரல் மலை. அந்த சாரல் மலை மாதிரி இருக்கும், அந்த சாரல் மலை மாதிரி. அதைத்தான் நாங்க இங்க புகார்ன்னு சொல்லி சொல்லுவோம். புகார் மலை மாதிரி வரும், சின்ன 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 சாரல் மாதிரி வீசும். ஆனா உங்களுக்கு அது பொழியும், ஆனா நீங்க நினைய மாட்டீங்க. அதுக்கு அந்த ஒரு காத்து அடிக்கணும், நல்ல சில்லன்னு இருக்கும். அதைத்தான் நாங்க வந்து புகார்ன்னு சொல்லி சொல்லுவோம். எங்களுக்கு இப்ப நீங்க காலையில கூடுதலாக வரும் இந்த புகார்ன்றது. காலையில கூட பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த என்னன்னு சொல்றது, ஒரு புகை மாதிரி இருக்கும். நீங்க இப்ப நடந்து போனீங்கன்னா புகை மாதிரி இருக்கும், அதுக்குள்ள போனீங்கன்னா ஒன்றுமே விளங்காது, அப்படி இருக்கும். அந்த சாரல் மாதிரி வீசி கொண்டிருக்கும். சரிதானே நுகா? அதைத்தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்னா புகார் மலை சொல்லி சொல்லுவோம். சரிதானே? ஓகே. அடுத்தது பாருங்க, அடுத்ததுல சொல்லப்பட்டிருக்கு இப்படிதான் பிள்ளை கேள்வி வரும். இப்ப நம்ம இது முடிய நாங்க மாடல் பேப்பர் செய்வோம் தானே, மாடல் பேப்பர் செய்யும் போது நீங்க அந்த இதுக்குள்ள வந்துருவீங்க. அடுத்தது கழிவு நீரோட்டம். பாருங்க,
கழிவு அதாவது படிவீழ்ச்சியினூடாக புவியின் மேற்பரப்பினை வந்தடையும் நீரானது. எங்களுக்கு தெரியும் படிவீழ்ச்சியினூடாக எங்களோட புவியினுடைய மேற்பரப்புக்கு வந்துட்டது நீர். வந்த நீரானது தரையின் மேற்பரப்பில் பல்வேறு தரைக்கீழ் பகுதிகளில் காணப்படும். அதாவது எங்களுக்கு தெரியும் நீ வந்தவர் என்ன செய்வார், சிலது உள்ள போவார், சிலது மேலாளோடு போய் கடல்ல சேரும், சிலது தரைக்கீழ் புவியின் உட்பகுதிக்குள்ள இருக்கிறாங்க. தரையின் மேற்பரப்பில் நதி, அருவி, ஓடை, உள்ளூர் கடல்கள், குளம் மற்றும் நீரேந்து பகுதிகளில் படிவீழ்ச்சிகளாக கிடைத்த நீரினை காணும். அப்ப எங்களுக்கு தெரியணும் இந்த நதி, கடல், கிணறு இதுகள் எல்லாம் இருக்கிற நீர்கள் எல்லாம் எங்களுக்கு படிவீழ்ச்சியின் மூலம் வந்த நீர்களாக வந்து இருக்கும். தரையின் கீழ்ப்பகுதி எனும்போது தரையின் மேற்பரப்பில் உள்ள நீரானது தரையின் ஊடாக பொசிந்து நிலத்துக்கடியில் சென்று நிலக்கீழ் நீர்களாக படியும். அப்ப எங்களுக்கு தெரியும் சில நீர்கள் என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னால் இந்த எங்களோட நிலத்துக்களால பொசிக்கு உள்ள போய் அங்க இருக்கிற பாறைப்படைகள் போய் தேக்கி போய் நிற்கும். அதைத்தான் நாங்க என்னன்னு சொல்றோம், இந்த தரைக்கீழ் நீர் என்று சொல்லி சொல்றோம். இவ்வாறு காணப்படும் நீர் சமுத்திரத்தினை சென்றடைவதனையே கழிவு நீரோட்டம் என அழைப்போம். அதாவது இவ்வாறு காணப்படும் இப்படி இந்த உள்ள இருக்கிற நீரைத்தான் நாங்க என்னன்னு சொல்றோம்னு சொல்லி சொன்னால் தரைக்கீழ் நீர் என்றோம். மற்றது போய் சமுத்திரத்தினை சென்றடைகிறத வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நாங்க கழிவு நீரோட்டம் என்று சொல்லி சொல்றோம். சரிதானே? அப்ப எங்களோட புவியினுடைய உட்பகுதிக்கு போனா அது தரைக்கீழ் நீர், அது அப்படி என்ன செய்யும் போய் கடல்ல போய் சென்றடையும் சொல்லி சொன்னால் அதுக்கு நாங்க சொல்றோம் வந்து கழிவு நீரோட்டம் சொல்லி சொல்றோம். இப்ப விளங்குதா கழிவு நீரோட்டமும் தரைக்கீழ் நீரும்? ஓம் சார். அடுத்தது பாருங்க, அடுத்ததுன்னா கழிவு நீரோட்டத்தினை கட்டுப்படுத்தி பிரதான பௌதிக காரணிகள் எவை? எங்களுக்கு தெரியும் கழிவு நீரோட்டம் என்றது போய் சமுத்திரத்தை சென்றடைய வேண்டும். அந்த நீர், அந்த நீர் போய் சமுத்திரத்திலே சென்றடைகிறத தான் நாங்க என்னன்னு சொல்றோம் என்றால் கழிவு நீரோட்டம் என்று சொல்லி சொல்றோம். சரிதானே? இது நான் நினைக்கிறேன் வந்து 2002ஆம் ஆண்டு 2003ஆம் ஆண்டு காலப்பகுதியில ஒரு கேள்வியா போட்டிருந்தோம் இந்த கழிவு நீரோட்டத்தை வந்து கட்டுப்படுத்துற காரணிகள் சொல்லி. சரிதானே? அப்ப புது புது கேள்விகளை உங்களுக்கு என்ன செய்வாங்க, பழைய காலத்து பேப்பர்கள் வந்து தூக்கி தூக்கி போட்டு வச்சு உங்கள்கிட்ட கேள்விகளை கேட்கிற வளம் இருக்கு. அதை நீங்க என்ன செய்ய வேணும், சரியான வகையில விளங்கி படிச்சுக் கொள்ள வேணும். பாருங்க, முதலாவது மழை வீழ்ச்சி. கழிவு நீரோட்டத்தை கட்டுப்படுத்துற முதலாவது வந்து மழை வீழ்ச்சி. மழை வீழ்ச்சி என்று சொல்லும் போது ஒவ்வொன்றைய விளங்கி கொண்டு போமே. இப்ப மழை வீழ்ச்சி என்று சொல்லும் போது அதிகமான மழை பொழிந்தால் என்ன நடக்கும்? எங்களுக்கு நல்ல பலத்த மழை ஒன்று போய் பொழியுது, எங்களுக்கு என்ன நடக்கும்? நல்ல மழை வெள்ளப்பெருக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு என்ன செய்யும், அப்படியே வடிந்து ஓடி கடலுக்கு போகும். இப்ப நோமலான ஒரு மழை ஒன்று பெய்யும்னா என்ன நடக்கும்? நோமலா ஒரு மழை ஒன்று பெய்யுது, நோமலான மழை பெய்ய அவ்வளவு மழையில நோமலான சாலையான மழை ஒன்று என்ன நடக்கும்? எங்களுக்கு கழிவு நீரோட்டம் உருவாகுமா? நீங்க சொல்ற இல்லையா பாரு, அந்த மழை பாரு நிலத்தை மட்டும் நினைச்சிட்டு போயிருக்கு பாரு, ரெண்டு மாதிரி நம்ம கதைக்கிறோம் இல்லையா? அப்படியே அந்த ஓம் சார் அந்த கதைக்கிறேன். மழை அந்த மழை வீழ்ச்சியினுடைய தன்மையும் எங்களுக்கு இந்த கழிவு நீரோட்டத்தை கட்டுப்படுத்துது. அப்ப எங்களுக்கு அதிகளவான மழை எங்களுக்கு அதிகளவான கழிவு நீரோட்டத்தினையும், குறைவான மழை எங்களுக்கு குறைவான கழிவு நீரோட்டத்தினையும் எங்களுக்கு கொண்டு தாரதாக வந்து இருக்குது. இப்ப விளங்குதா மழை எப்படி கழிவு நீரோட்டத்தை கட்டுப்படுத்துறது? ஓம் சார். அடுத்தது சாய்வுகள். இப்ப சாய்வுகளும் எங்களுக்கு கழிவு நீரோட்டத்தை கட்டுப்படுத்துது. இப்ப நீங்க உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்க, இப்ப ஒரு மலைச்சாய்வான பிரதேசங்கள்ல வந்து இப்ப எங்களுக்கு மழை பொழியும் என்ன செய்ய மாட்டா, அப்படியே நீர் வந்து எங்களுக்கு மழை வந்து பொழியும் சொன்னா எங்களுக்கு கழிவு நீரோட்டங்கள் இங்கே உருவாகுமா? உருவாகாது. ஏன்? இல்ல. எங்களுக்கு இங்க இருக்கிற இதுக்குள்ள வந்து அந்த நீர் அவ்வளவு தேக்கப்பட்டு எங்களுக்கு இங்க கழிவு நீரோட்டங்கள் குறைவாக இருக்கு. அப்ப இங்க சாய்வினுடைய தன்மைகளும் எங்களுக்கு என்ன செய்தால் இங்க கழிவு நீரோட்டத்தினை வந்து எங்களுக்கு கட்டுப்படுத்துகின்ற பிரதான காரணிகளாக வந்து இருக்கு. அப்ப அதிக சாய்வு அதிகளவான கழிவு நீரோட்டத்தினையும், குறைவான சாய்வு குறைவான கழிவு நீரோட்டத்தினையும் எங்களுக்கு என்ன செய்யும், பெற்று தரும். அடுத்தது ஊடுவடிதல். ஊடுவடிதல் என்ன? ஊடுவடிதல் ஊடுருவி செல்லுதல். ஊடுவடிதல் என்று சொன்னால் எங்களோட புவியினுடைய உட்பகுதியை நோக்கி நீர் அதாவது ஊடுருவி செல்றதைத்தான் நாங்க இங்க ஊடுவடிதல் என்று சொல்லுவோம். இங்க பாருங்க, இதுல நான் இந்த படத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க பாருங்க ஊடுவடிதல் என்று பாருங்க, வந்த நீர் அப்படியே என்ன செய்யுது, அப்படியே கீழ் நோக்கி போறது, போய் இந்த நீர் படலங்கள்ல போய் படிகிறத நாங்க என்னன்னு சொல்லுவோம், ஊடுவடிதல் என்று சொல்லி சொல்லுவோம். சரிதானே? இந்த புவியினுடைய மேற்பரப்புக்கு வந்த நீர் என்ன செய்யுது, எங்களுடைய புவியினுடைய உட்பகுதிக்கு போய் நீர்ப்பிடத்தை, அதாவது இந்த பாறைப்படையில போய் தேங்கி நிற்கிற அந்த தன்மைக்கு பேர் தான் நாங்க என்னன்னு சொல்றோம், ஊடுவடிதல். அதாவது கீழ் நோக்கி நீர் வந்து செல்ற செயல்முறைக்கு பெயர் நாங்க என்ன சொல்றோம், ஊடுவடிதல் என்று சொல்லி சொல்றோம். சரிதானே? அப்ப எங்களுக்கு தெரிய வரும், அதிகளவான மழை பொழிந்தால் எங்களுக்கு அதிகளவான என்ன செய்யும், ஊடுவடிதல் நடக்கும். குறைவான மழை பொழியும் சொன்னால் எங்களுக்கு குறைவான ஊடுவடிதல் நடக்கும். உதாரணமா வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு அந்த மண்ணினுடைய தன்மை இருக்குது. இப்ப உதாரணமா வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா சில சில பிரதேசங்கள்ல மழை பெய்யும் என்றால் அதாவது கீழே போயிடும், அங்க வந்து என்ன செய்யாதுன்னு சொல்லி சொன்னா பெரிய நீரோட்டமா ஓடாது. உதாரணம் யாழ்ப்பாணம். இந்த யாழ்ப்பாணத்துல ஊடுவடிதல்ன்றது அதிகமாக இருக்குமே, அங்க சுண்ணக்கட் பாறைகள் இருக்கிறதால பெய்கிற மழை என்ன செய்யும், பக்கம் கீழே இறங்கி போயிடும்.
அப்ப அங்க ஊடுவடிதல்ன்றது அதிகமாக இருக்கும். ஏனைய பிரதேசங்கள் இந்த களித்தன்மை கொண்ட பிரதேசங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஊடுவடிதல்ன்றது வந்து பாத்தீங்கன்னா மிக குறைவாக வந்து காணப்படும். அப்ப எங்களுக்கு தெரியும் ஊடுவடிதலும் என்ன செய்து இந்த கழிவு நீரோட்டத்தினை கட்டுப்படுத்துகின்ற ஒரு பிரதான காரணிகளாக வந்து அடையாளப்படுத்தப்படுது. அடுத்தது ஆவியாக்கம். இந்த ஆவியாக்கமும் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு கழிவு நீரோட்டத்தினை வந்து என்ன செய்யணும் எங்களுக்கு கட்டுப்படுத்தும். ஏன் எப்படின்னு சொன்னால் இப்ப எங்களுக்கு நீர் மழை பொழிதல் மழை பொழிஞ்சதுக்கு பிறகு எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் ஒரு பள்ளத்துல நீர் தேங்கி இருக்குன்னு அது வந்து ஓடாம அப்படியே இருக்குதுனால ஆவியாக்கத்தின் மூலம் மேல போயிடும். அப்ப கழிவு நீரோட்டம் இல்லை. அப்ப அவளை வந்து வைத்து திருப்பி ஆவியாக்கத்தின் மூலம் மேல போயிட்டு அப்ப அங்க கழிவு நீரோட்டம் ஒன்று என்ன செய்யல அங்க நடக்க இல்லை. அப்ப ஆவியாக்கவும் எங்களுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால் கழிவு நீரோட்டத்தை வந்து கட்டுப்படுத்துது. இப்ப விளங்குதா ஆவியாக்கம் எப்படி கழிவு நீரோட்டத்தை கட்டுப்படுத்துதாண்டு? அங்க இப்ப உதாரணம் ஒரு பள்ளமான பகுதி இருக்குது. அது நீர் வந்து ஓடை இல்லை, ஓடி போய் கடலை போய் சென்றடையும் அந்த பள்ளத்துக்கு தேங்கி நிற்குது. இப்ப எங்களுக்கு நல்லா வெப்பம் அடிக்குது, என்ன செய்யுது அவ்வளவும் ஆவியாகி என்ன போகுது. இப்ப இங்க ஊடுபடுதல் என்ற ஒன்று நடந்ததா? என்ன பதிசாலினி? இல்ல சார், நடக்கல. அப்ப நடக்க இல்லை. அப்ப எங்களுக்கு என்ன செய்யுதுங்க ஊடுவடிதல் என்ற ஒரு தன்மை வந்து எங்களுக்கு என்ன செய்யுதுன்னா நீங்க அதிகமாக கட்டுப்படுத்துற ஒரு தன்மைகளை வந்து பார்த்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது மண். எங்களுக்கு தெரியும் இந்த மண்ணினுடைய தன்மையும் ஊடுபடிதலை கட்டுப்படுத்தும். களிமண் எடுத்து பாருங்க, களிமண்ணில போய் பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே நீர் தேங்கி போயிருக்கும். இப்ப மணல் மண்ணை போய் பாருங்க அவ்வளவு நீர் கீழே உள்ள போயிரும். அப்ப களிமண்ணில் என்ன நடக்கும்னா நீர் ஓடிச்சிடும், கழிவு நீட்டமா ஓடிச்சிடும். மணல் மண்ணை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நீர் வந்து என்ன செய்யும் அப்படியே கீழே இறங்கிடும். அப்ப இந்த மண்ணினுடைய தன்மைகளும் எங்களுக்கு என்ன செய்தால் இந்த கூடு வடிதலை கட்டுப்படுத்துது. அப்ப சார், மணல் மண்ணை பொறுத்து சொல்லுங்க. நான் இந்த மண்ணுல ஒரு பொதுவா ஒரு கேள்வி கேட்கலாம் சரி கேளுங்க. சார். தாவர வேர்கள் வந்து பயணிக்கிற இந்த இறுதிப்படை என்று சொல்றது இந்த தாய்ப்பாறை மட்டுமா சார்? மண்ணின் வேர்கள் வந்து தாய்ப்பாறை மட்டும் ஊடுருவுது. போகுமா? இல்ல, வீப்படையோட போய் ஸ்டாப் ஆகும். இப்படி தானே சார்? ஓ வீப்படைக்கு மேல போகாது. வீப்படை தான் அவரது இறுதி ஆனா ஆனா ஆணிவே சார் தொகுதி. இங்க சொன்னாங்க தாய்ப்பாறை மட்டும் தாவர வேர்கள் ஊடுருவும்னு சொன்னாங்க சார், சொல்லி தந்தவங்க. ஆறு. இல்ல கிளாஸ்ல சார் சொல்லி தந்தது. ஓகே, நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னால் சார் அப்படித்தானே சொல்லியிருக்கிறேன். ஓகே, இப்ப நீங்க என்ன செய்யணும் அடுத்த கட்ட நடவடிக்கையா உங்களோட டீச்சர்ஸ் கைட்டு தூக்க வேணும். இப்ப நீங்க மற்றாக்களை சொன்னா சார் ஏதாவது சொல்லுவேன். டீச்சர்ஸ் கைட்டு தூக்குங்க. டீச்சர்ஸ் கைட்டு எடுத்துட்டு அதுல போய் பாருங்க மண்ணுக்குரிய ஒரு படம் வந்து குறுக்கு வெட்டுமா போட்டிருக்காங்க. சரிதானே? ஆம் அந்த சார். குறுக்கு சொல்லுங்க பதிசாலி. ஆம் சார், குறுக்கு வெட்டுமும் அந்த போட்டிருக்காங்க சார். குறுக்கு வெட்டு முகம் போட்டிருக்காங்க. அந்த குறுக்கு வெட்டு முகத்தை எடுத்து பாருங்க, அதனுடைய வேர்பகுதி வீப்படையோட போய் ஸ்டாப் பண்ணிருக்கு. அதுக்கு அங்கால எங்களுக்கு தாய்ப்பாறைகளுக்கு எல்லாம் போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இல்லை. அப்படி போனால் அந்த தாவரம் பிறந்து விடும். தாய்ப்பாறைக்கு அங்கால போகாது இல்லை, போனவருக்கு அப்படி நீரை பெற்றுக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நீரை பெற்றுக் ஓகே கொள்ளாது. சார். இந்த தாய்ப்பாறைகளுக்குள்ள போனா தாய்ப்பாறைகள் என்ன செய்யும் அந்த நீர் உறிஞ்சுற தன்மைகள் இல்ல அவருக்கு. அப்ப அதால அவர் தாய்ப்பாறைக்கெல்லாம் போக மாட்டார், வீப்படையில ஸ்டாப் ஆயிருக்கு. அத நாங்க வீப்படை என்னன்னு சொல்றோம், இன்னொரு மரபேர்ல சொல்றோம். எப்படி சொல்றோம்? வீப்படைக்கு இன்னொரு மரபேர் சொல்றோம். என்ன படை? வளமான மண்படை என்று, இல்லையா? வீப்படை என்னன்னு சொல்றோம்? ஒரு ஆம் சார். வளமான மண்படை. ஏனென்றா வளமான மண்படை மட்டும் தாவர வேர்கள் ஓடிச்சு. அல்லது கழுவி சேர்ந்த படை என்று சொல்லி சொல்லுவோம் அந்த மண்ணை. அது வீப்படையை கழுவி சேர்ந்த படை. இந்த ஏப்படையில இருக்கிறது எல்லாத்தையும் என்ன செய்யும் கொண்டு போய் வீப்படையில படைஞ்சு விடும். இந்த தாவரங்கள் நல்லா கீழே போய் அங்க இருக்கிற கனிவுப்புக்கள் எல்லாம் நல்ல வடிவா உறிஞ்சி அங்க இருக்கிற நீர்ப்படங்களை வடிவா உறிஞ்சி தன்னுடைய தன்னுடைய வளர்ச்சியை செய்யும் காட்டிக்கொண்டு போகும். அப்ப தாவர வேர்கள் உறுதியாக பயன்படுவது வீப்படை மாத்திரம்தான். தாய்ப்படைக்கு போகவே போகாது. அது பிள்ளை சரிதானே பிள்ளை? ஓகே சார். ஓகே, நீங்க வேணுமெண்டா உங்களோட டீச்சர்ஸ் கைட் எடுத்து காட்டி அதுல கேளுங்க சார். சார் இதுல இப்படித்தானே சார் கீறு இருக்கிறாங்க, இப்படித்தானே சார் வரும், அப்படியே ஏன் சார் இப்ப தாய்ப்பாறை இருக்கும், தாய்ப்பாறைகள் அங்க வந்து பாறைகளினுடைய தன்மைகள் இருக்குது சார் சொன்ன மாதிரி கேளுங்க. அவர் அதுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்றாரோ எனக்கு தெரியாது. சரிதானே? ஆனால் சரியான விடை ஓகே வீப்படை சார். மாத்திரம் தான் போகும். சரிதானே? சரி சார். ஓகே. ஓகே சார். அடுத்தது இயற்கை தாவரங்கள். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இயற்கை தாவரங்கள். எங்களுக்கு தெரியும் தாவரங்களும் இந்த கழிவு நீரோட்டத்தை கட்டுப்படுது. இப்ப எங்களுக்கு தெரியும் சொல்லுவாங்க என்னன்னு சொல்லி சொன்னால் வெள்ளம் வார இடங்கள்ல இருக்கிற தாவர போர்வைகளை அழிக்க கூடாது என்று சொல்லி சொல்லுவாங்க. காரணம் என்னென்றால் இப்ப நீங்க எங்க இடங்கள்ல இருக்கிறது சொல்றோம், உங்களோட இடங்களில் இருக்கிறது நீங்க ஒரு கற்பனை செய்து பாருங்க. இந்த ஆரம்ப காலங்களில் ஒரு குளங்கள் கட்டும் போதோ அல்லது ஒரு கால்வாய் கட்டும் போதோ அல்லது ஏதாவது ஒரு விஷயங்களை நீர்த்தேக்கங்களை கட்டும் போதும் என்ன செய்வாங்கன்னா அந்த குளங்களை சுத்தி தாவர போர்வைகளை அமைப்பாங்க. ஏன்னா அந்த நாளையில இப்ப இருக்கிற மாதிரி டெக்னாலஜிகள் கட்டடங்கள் சீமந்துகள் எல்லாம் இல்லை. அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஆயுதம் வந்து பாருங்க தாவரப்படையா. நீங்க பாருங்க
எப்படியான இடங்கள்ல கொண்டு போய் குளங்கள்ல தாவரங்கள் அமைப்பாங்கனால் வேம்பு, மதுரை, அந்த மதுரை மரம், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தேக்குகள், இப்படியான மரங்களை கொண்டு போய் ஆலமரங்கள், இப்படியானதை கொண்டு அந்த அந்த குளங்கள்ல கொண்டு போய் கொண்டு போய் நாட்டுவாங்க. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வேம்பு மரத்தினுடைய வேர்கள் அந்த நீரை நோக்கி போகின்ற போது எங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான நீர் ஒன்று கிடைக்கும். இப்பதானே நாங்க நீர் குழாய்கள்ல குடிக்கிறோம். முதல் அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா குளங்கள்ல போய் அள்ளி குடிச்சிட்டு போறது, கால்வாய்கள்ல போய் அள்ளி குடிச்சிட்டு இப்ப நச்சுத்தன்மையில அப்ப இல்லை. அப்ப என்ன செஞ்சாங்க, இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியம் கிடைக்க வேணும்ன்றதுக்காண்டி என்ன செஞ்சாங்க, வேம்பு மரம், தேக்கு மரம், ஆலமரம், ஆலமரம் அந்த வேர்கள் எல்லாம் சரியான உறுதித்தன்மை வாய்ந்தது இல்லையா? அப்ப ஆலமரம் இப்படியான தன்மைகள்ல கொண்டு நாட்டினாங்க. என்னென்றால் அந்த தாவர போர்வைகள் இருக்கிறது இன்னும் ஒரு நன்மை ஒன்று, அவங்களுடைய மருத்துவ சுகாதாரங்களுக்கு குடிச்சாங்க, நீரை குடிக்க வேணும், அதால ஒரு ஆரோக்கியம் பெறணும் யோசிச்சாங்க. இன்னொன்று இந்த கழிவு நீரோட்டத்தை கட்டுப்படுத்தும். இப்ப உதாரணமா குளம் நல்லா பொங்கிட்டு வைங்க, நல்லா மழை பெய்து குளம் பொங்கிட்டா என்ன செய்யும், அந்த அந்த தாவரங்கள் என்ன செய்யணும்னா உடைச்சுதான் வர வேணும். அப்பதான் வேர் தொகுதி என்ன செய்யும், அந்த குளத்தை பாதுகாத்து கொண்டிருக்கும், இறுக்கி பிடிச்சு கொண்டிருக்கும். அப்ப எங்களுக்கு தெரியும் நீர் வந்து ஓடி வாரத்துக்கு வேகமா ஓடி வாரத்துக்கு செய்யும் இந்த தாவரங்கள் வந்து கட்டுப்படுத்தும். அப்படி இந்த தாவரங்கள் கட்டுப்படுத்துறதால எங்களுக்கு என்ன செய்யும், இங்க கழிவு நீரோட்டம் என்ற ஒரு தன்மை வந்து எங்களுக்கு என்ன செய்யும்னு சொன்னால் குறைக்கப்படுற ஒரு தன்மை இருக்கு. இப்ப உதாரணமா பாருங்களேன், இப்ப உதாரணமா இதுல ஒரு தாவரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இதுல ஒரு தாவரம் இருக்குது ஓடி வருகிறீங்களேன், இப்ப இந்த தாவர பொருளையில பரவதால என்ன செய்யும், இதனுடைய வேகமா குறைக்கும். அதான இந்த பிள்ளை கடற்கரையில இருந்து சவுக்கு மிடம் இல்லாத நாட்டுறவங்க ஏன் அந்த தடைகள் இருக்கும்னா அதனுடைய வேகம் வந்து குறைக்கப்படும் என்றதுக்காண்டி. அப்ப வேகம் குறைஞ்சவங்களுக்கு என்ன நடக்கும், கழிவு இப்ப உதாரணமா இதுல வந்து ஆக வேகமா வார இந்த மரங்களை பட்டு போறதால சில என்ன செய்யும், கீழே போய் என்ன செஞ்சிடும், கழிவு நீரோட்டத்தை வந்து கட்டுப்படுத்திடும். இதுவும் கழிவு நீரோட்டத்தை கட்டுப்படுத்துகின்ற ஒரு முக்கியமான காரணிகளாக தாவரத்தினுடைய இயற்கை தாவரங்கள் வந்து எங்களுக்கு என்ன செய்து காணப்படுது. இப்ப விளங்குதா இயற்கை தாவரம் அப்படி என்று எவஞ்சலின்? ஓம் சார். ஓகே, அடுத்தது சேமிப்பினுடைய அளவு. சேமிப்பினுடைய அளவு, அதற்கு சேமிப்பினுடைய அளவுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த நீர் தேங்கி நிற்கிறதுனுடைய அளவு. இப்ப உதாரணமா பாருங்களேன், இப்ப இதுல வந்து ஒரு நீர்நிலை இருக்குதுன்னு சொன்னா இவரோட கலந்து ஓடும் போது என்ன செய்யும், எங்களுக்கு நீருடைய வேகம், இப்ப இங்க இருந்து வார நீர் பிள்ளை இந்த நீர்நிலையோட சேர்ந்து ஓடும் போது எங்களுக்கு நீருடைய வேகம் வந்து இயல்பாகவே குறைக்கப்படும். சரிதானே, இந்த இயல்பாகவே இந்த நீரினுடைய வேகம் என்ன செய்யும், திடீரென குறைக்கப்படும். அப்படி குறைக்கப்படுற சந்தர்ப்பத்திலையும் எங்களுக்கு என்ன செய்யும், சில டைம்ல கடல்ல நீரோடு ஓடி போய் சேராம இவருடைய ஸ்டொப் பண்ற ஒரு தன்மை வந்து கூடுதலாக காணப்படுகிறது. அப்ப எங்களுக்கு தெரிய வேணும், இதுல இருக்கிற அனைத்தும் வந்து பாத்தீங்கன்னா கழிவு நீரோட்டத்தினை கட்டுப்படுத்துறதுக்குரிய ஒரு பௌதிக காரணிகளாக வந்து அடையாளப்படுத்தப்படுகிறது. இப்ப இப்படி கேட்கிறாங்கன்னா கழிவு நீரோட்டத்தினை கட்டுப்படுத்தும் மானிட காரணி கேட்டா, மானிட காரணி கழிவு நீரோட்டத்தை கட்டுப்படுத்துதுன்னா மானிட காரணி என்ன எழுதுவீங்க, சேமிப்பின் என்னது என்ன பிள்ளைகள், இப்ப நீர் ஓடி செல்லாம இருக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யற, நீங்க வெரி அணைகள் குட். கட்டுதல். அணைக்கட்டுகள் அல்லது வந்து பாத்தீங்கன்னா கல்வேலிகளை அமைத்து, முதலாவது அணைக்கட்டுகள் கல்வேலிகளை வந்து அமைக்கிறது, இது நீங்க செய்யறது கழிவு நீரோட்டத்தை கட்டுப்படுத்துறது. அடுத்தது பாரியளவான நீர்த்தேக்கங்களை உருவாக்குறது, குளங்கள் கட்டுறது. பராக்கிரம சொல்ற ஒரு துளி நீரை கூட வீண்பெரியமாக நாம கடல்ல சென்றடைய விட மாட்டேன் என்றதுக்காண்டி என்ன செய்யறான், பராக்கிரம சமுத்திரத்தை கட்டினான். அப்ப என்ன செய்யறது, பாரிய நீர்த்தேக்கங்களை வந்து உருவாக்குறது இந்த கழிவு நீரத்தை கட்டுப்படுத்துறது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நீர் அதிகமாக ஊடுவடைந்து செல்ற இடங்கள்ல வந்து என்ன செய்யறது, தாவர போர்வைகளை நடுறது. நீர் அதிகமாக ஊடுவடைந்து போற இடங்கள்ல என்ன செய்யறது, தாவர போர்வைகளை நடுறது. அப்ப இதுகளெல்லாம் நீங்க என்ன செய்யறது, அடுத்தது வந்து குத்தான சுவர்களை அதாவது அணைக்கட்டுகளை வந்து அமைக்கிறது. இதெல்லாம் மனிதனால மேற்கொள்ளப்படுத்துகின்ற இந்த கழிவு நீரோட்டத்தை கட்டுப்படுத்துகின்ற காரணிகளாக வந்து இருக்கும். இப்ப விளங்குதா மானிட காரணிகள் என்னன்றது? ஓம் சார். ஓகே, நீங்க பிள்ளைகள் எப்பயும் எக்ஸாமுக்கு போகும்போது நான் சொல்றது படிப்பை ஞாபகம் வச்சுக்கணும்னா, எப்பயும் நீங்க எக்ஸாமுக்கு போறதுக்கு முதல் எல்லாத்தையும் பெரிய பரவாதி படிச்சு கொண்டு போனீங்கன்னா மறந்து போயிருவீங்க. உங்களோட பேப்பர்ல 3 தான் கேட்பாங்க, 3 தான் பழமையா கேட்பாங்க. ஏன்னா புள்ளித்திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்க படிச்சோம், சும்மா எல்லாத்தையும் படிச்சு நாங்க ஒண்ணும் செய்ய போறது. அப்ப புள்ளித்திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி 3 நல்ல எக்ஸ்பர்ட்டா படிக்கணும். 3க்கு நான் என்ன கேள்வி கேட்டாலும் வடிவா எழுதுவேன், உதாரணமா வடிவம் கொடுத்து எழுதுறன்ற ஸ்டாண்டர்ட்ல நீங்க இருக்க வரும். 3 நல்ல வடிவா எழுதிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு புள்ளி அப்படியே வரும். நீங்க எல்லாத்தையும் படிச்சு பாடம் பார்த்துட்டு எல்லாத்தையும் எழுதணும்னா டைம் போகும். கேட்கிற கேள்விக்கு விடிய எழுத பழகணும், அதான் கட்டிக்காரங்க. நிறைய பிள்ளைகள் என்ன செய்யறா, பிள்ளைகள் டைம் மிச்சம் வரும், டைம் மேனேஜ்மெண்ட் தெரியாது,
எப்படி ஒரு கேள்வி எடுத்து எழுத வேணும், ஒரு 2 புள்ளிக்கு எப்படி எழுத வேணும், ஒரு 6 புள்ளிக்கு எவ்வளவு கொடுக்க வேணும், என்னென்ன மாதிரி மெதட்ல எழுத வேணும்ன்றலாம் தெரியாது. எழுதி போட்டு பார்த்தா பின்னுக்கு அங்க அரை மணி நேரம் 1 மணி நேரம் இருக்கும், மற்ற கேள்வியும் எடுத்து செய்து முடிச்சு போறது. அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது, முன்னுக்கு நிறைய விஷயங்களை கொடுக்கலன்னு அர்த்தம், டைம் மிச்சமாகுது. சரிதானே? கூட டைம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு கேள்வி உங்களுக்கு விடுபடுது என்றால் நீங்க முன்னுக்கு தேவையில்லாம கூட விஷயத்தை கதைச்சு போட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப அவங்க டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு பேப்பர் கிரியேட் பண்ணிருக்காங்க. அப்ப நீங்க அதுக்கு உட்பட்டு தான் என்ன செய்ய வேணும், உங்களோட விடைகளை வந்து எழுதி கொள்ள வேணும். சரிதானே? அப்ப நம்ம பார்ப்போம் 20ஆம் தேதிக்கு பிறகு நாங்க ஒவ்வொரு மாடல் பேப்பரையும் பத்தி பார்க்க போறோம், எப்படி எப்படி செய்ய போறோம், என்ன செய்ய போறோம்ன்றதெல்லாம் பின்னுக்கு பார்ப்போம். சரிதானே? அப்ப உங்களுக்கு நான் கிரியேட் பண்ணிட்டேன், நான் உங்களுக்கு அனுப்புவேன் அந்த மாடல் பேப்பரையும். சரிதானே? ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தரைத்தோற்றத்தின் மீது நீரியல் வட்டம் செல்வாக்கு செலுத்தும் விதத்தினை 2 பகுதிகளின் ஊடாக ஆராயும். இந்த தரைத்தோற்றத்தின் ஊடாக எங்களுக்கு நீரியல் செயல்முறை எவ்வாறு செல்வாக்கு செலுத்துது என்றது எங்களுக்கு மிக முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டும். தரைத்தோற்றத்தின் ஊடாக நீரியல் செயல்முறைகள் எப்படி நடக்குது, இந்த நீரியல் வட்டம் பாருங்க. ஒன்று குறுங்கால செல்வாக்கு, அடுத்து நீண்ட கால செல்வாக்கு. ஒன்று குறுங்கால செல்வாக்கு, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீண்ட கால செல்வாக்கு. இதெல்லாம் இன்னும் பேப்பர்ல கேட்கப்பட இல்லையா? இப்ப நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாம் இன்னும் கேட்கப்பட இல்லை. அவங்க டிரெக்டா இருக்கிறதெல்லாம் கேட்டுட்டாங்க. இதெல்லாம் இன்னும் கேட்கப்படாத விஷயங்களாக இருக்குது இன்னும் எங்களுடைய எக்ஸாம் பேப்பர்களை பொறுத்த வரைக்கும். திரும்ப திரும்ப சொல்றேன், நான் இப்ப இருந்து சொல்லிக் கொண்டு வா, நீரை வடிவா படியுங்க. நீரை எவ்வளத்துக்கு படிக்கலுமோ அவ்வளத்துக்கு வடிவா படிச்சு முடிச்சிருக்கேன். நான் 13ஆம் ஆண்டு நீரும் இருக்குது, அதை நம்ம கொண்டு போவோம். எப்படி எல்லாம் ஆறுகள் எல்லாம் எப்படி சிம்பிளா பாடமாக்கி வைக்கிறதுக்குரிய மாதிரி எல்லாம் சொல்லி தருவேன். சரி, இது ஒரு